ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு புது மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினும் அவங்களோட பொண்ணு தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அந்த ஹோட்டல் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு வயசான தாத்தா வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற மீதி நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்றாரு. இதை அந்த பொண்ணை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, எப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை கூப்பிட்றாங்க. ஏம்மா நான் அங்கே ஒன்றுமே சாப்பிட்லம்மா, இந்தாம்மா நான் ரெண்டே ரெண்டு நூடுல்ஸ் தான் சாப்பிட்டேன், அதுக்கு காசும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு ஒரு கப்பு ஃபுல்லாக நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க நீங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, நீங்கள் தான் வந்து 100வது கஸ்டமர் இன்றைக்கி, அதனால் இந்த சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு கர்ச்சீப் கொடுத்து வாயை துடைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த தாத்தாவும் அவரோட வாயை துடைச்சிட்டு அந்த கர்ச்சீஃபை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய காசு இருக்குது. இருமா சொல்கிறதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வராரு. தாத்தா அவங்கள எத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, யாருப்பா நீ சொல்லும்போது, நான் தான் உங்கள் பேராண்டின்னு சொல்லும்போது, ஓ நீ தான் அதா, சரி இங்கே ஒரு பொண்ணு கடை வச்சுருந்ததுப்பா, அந்த பொண்ணு எனக்கு காஸ்ட்டாக கொடுத்துட்டு போனோம், அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணாக இருக்கா, தாத்தாக்கு வேறு பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்கணும், நீ அந்த பொண்ணை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, சரி யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட நம்பர்லாம் கண்டுபிடிச்சி ஹீரோயினுக்கு வந்து $2 மில்லியன் வந்து அனுப்பி விடுறாரு. இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வீடெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேறு பொண்ணோட க்ளோஸாக இருக்கான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு அவரோட கம்பெனி பாதி ஷேர் உனக்கு எழுதி கொடுக்குறாராம், அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், சீக்கிரமாக என்ன மேரேஜ் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரா. வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ஆளோட அம்மாக்கிட்டேயும் பேசுகிறான், இந்த மாதிரி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வைங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாம்மா நீ வந்தோடனே தான் என்னோடய பையன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்ததுன்னு சொல்லி அந்த பொண்ணு பெருமையாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் நம்மளுக்கே தெரிய வருது, இந்த ஆள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறேன், இந்த மாதிரி நூடுல்ஸ் கடையில் இவ்வளோ சமாளித்தேன், நம்ம வந்து இதை வச்சு வீடெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, இவனும் வந்து சும்மா நடிக்கிறான் வீட்டுக்காக. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் தூங்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவளுக்கு 4 குழந்தைங்க பிறக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. ஏஞ்சிட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நம்மளுக்கு டெய்லியும் இதே கனவு வருது, இது வேறு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட செக்ரட்டரி பேசுகிறா. அவங்க கூட இருந்த நைட் ஸ்டாண்ட் இருந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி 24 வயசு ஆகுது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னது மேரேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு செயினெல்லாம் எடுத்து பார்க்குறான். அந்த பொண்ணை என்னால் மறக்கவே முடியலடா, அவள் பாட்டுன்னு நடுவில் வந்து அவள் பாட்டுன்னு போனால் என்னோடய வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தையே கொண்டு வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து யோசித்து பார்க்குறாரு என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஹீரோ ஏதோ குடிச்சிருக்காரு போல், அவருக்கு ஒரே மயக்கமாக வருது. பின்னாடி யாரோ துரத்திட்டு வர மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ அவர் டக்குன்னு ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த ரூமில் ஹீரோயின் படுத்திருக்கா. இவர் வந்து அவர் கான்ஷியஸாக இல்லாதனால ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் காலையில் ஹீரோ ஏஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஞாபகமாக வந்து செயினை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த செயினை தான் எடுத்து வச்சுட்டு இப்போ ஹீரோ பார்த்துக்கிட்டு, இவளை நான் நிச்சயமாக கண்டுபிடிச்சே ஆகணும், அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தாத்தா வேறு சொன்னார்ல, ஒரு பொண்ணு நூடுல்ஸ் கடை வச்சுருக்க, அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்குன்னு, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் நைட் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணு தான் சொன்னதுக்கப்புறம் ஹீரோ போய் நம்ம அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் போய் ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் கிட்ட காசுலாம் கொடுக்குறாங்க, நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் தாத்தா தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்த தாத்தாவா, இல்லை வேணாம், காசெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாரு நீ காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரன்னா இவ்வளோ காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வயசானவங்க இருப்பாங்களே, வயசானவங்களோட ஹோமுக்கு போய் கொடுங்க, அவங்களாச்சும் யூஸ் பண்ணிப்பாங்க, என்கிட்டலாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், நான் ஒன்றும் ரொம்ப போர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. இப்படி இவள் பேசிக்கிட்டே திரும்பலான்னு இருக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்துட்டா. கீழே விழும்போது ஹீரோ தான் காப்பாற்றுறான். காப்பாற்றினதுக்கப்புறம் 2 பேரும் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட்டாக கேஸ் வேறு பண்ணிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அவள் கழுத்தில் இருக்க டேட்டோவை பார்க்குறான். அந்த டேட்டோ வேறு யார்தும் இல்லை, அவர் நைட் ஸ்பெண்ட் பண்ணார்ல அந்த பொண்ணு கழுத்தில் இதே டேட்டோ தான் இருந்தது. நீ தான் அவள் அப்படின்னு சொல்லி இவன் மனசில் நினச்சிக்கிறான். நம்ம 2 பேரும் எங்கே மீட் பண்ணியிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஞாபகம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அங்கே அந்த குட்டி பொண்ணு வந்து அம்மா அப்படின்னு சொல்லுது. உனக்கு எவ்வளோ வயசு பாப்பா ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, எனக்கு 6 வயசு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து இல்லை இவளுக்கு 6 வயசு இல்லை 8 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா.
ஹீரோ மனசில் நினச்சிக்கிறான் 6 வயசுனா கரெக்டாக இருக்குது, நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவ கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணோம், கரெக்டாக இருக்குது, இது நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிக்கிறான். பட் வெளியில் சொல்லலை. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்க பாஸ் கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறான். லைக் இவனுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லி அவன் செக்ரட்டரி கிட்ட சொல்கிறான். ஸோ செக்ரட்டரியும் ஓகே சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு வந்து நியூஸ் வருது. அதாவது அவருக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆளோட அம்மா அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஈவன் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ இவங்க ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த வச்சு ஒரு பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பார்ட்டி மாரி நடத்துகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணு வரும்போது ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த அம்மா திட்டுறா. "என்ன நீ இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? கேவலமாக இருக்கு, என் பையனோட மானத்தை வாங்குற" அப்படின்னு சொல்லி திட்டும்போது, "ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிறா. அப்படியே வந்து அவள் ஒரு இடத்துல உட்காரும்போது நெக்ஸ்ட்டு அவளோட ஹஸ்பண்ட் வந்து மேலே நின்று ஸ்பீச் கொடுக்குறான். "எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய ஒய்ஃப் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா. என் ஒய்ஃப்ன்னு சொல்லி பெருமையாக பேசும்போது அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, "ஆமா, அப்பா உங்களை பற்றி தான் பேசுகிறாரு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஒய்ஃபை ஸ்டேஜுக்கு வர சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேர் சொல்லாமல் அந்த பொண்ணோட பேரை சொல்லும்போது அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோயினை இடிச்சுக்கிட்டு டக்குன்னு ஸ்டேஜ் மேலே வந்து நிற்கிறான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. "நான் தானே உன் ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, நீ இனிமேல் என் ஒய்ஃப் கிடையாது." அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மைக் வாங்கிட்டு அவள் பேசுகிறா. "இங்க பாருங்கள், நான் தான் வந்து இந்த ஃபேமிலியோட வரப்போகிற பொண்ணு, நான் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஒரு குழந்தையும் இந்த வீட்டுக்கு வரப்போகுது" அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு தெரியுது இவன் சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. "இந்த வீடு என்னோட பேரில் தானே நீ வாங்கின" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சர்டிஃபிகேட் காமிக்கிறான். அதில் வந்து அந்த பொண்ணு பேரில் தான் இவன் வீடு வாங்கியிருப்பான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு கடுப்பு வந்து இவனை அடிக்க, இவன் பதிலுக்கு அடிக்க அங்கே ஒரு சண்டையே போயிட்டு இருக்கு. அந்த ஆள் சும்மாவே இல்லை. ஹீரோயினும் அவனோட பொண்ணையும் சேர்த்து அடிச்சிடுறான். அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு அவரோட பொண்ணு இப்படி அழுந்துட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் கழுத்தில் இருக்க அந்த செயினும் பார்த்துடுறான். "இதே செயின் தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கிங்காக பார்க்குறான். வந்து நெக்ஸ்ட்டு ஹீரோயினுக்கும் அதுக்கப்புறம் அவளோட பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு போகிறான். "இனிமேல் இவ உன்னோட ஒய்ஃப் கிடையாது, இவ என் கூட தான் இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவளை கூட்டிகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, "நீங்கள் என்னோடய அம்மாவை நல்லா பார்த்துக்கிறீங்க, பேசாமல் நீங்களே என்னோடய அப்பாவாக இருங்களேன், அதாவது என்னோடய அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோயின் நினச்சிட்டு, "இந்த சின்ன பொண்ணு இப்படி தான், இவ ஏதாச்சும் இப்படி பேசிக்கிட்டே இருப்பான், நீங்கள் கண்டுக்காதீங்க" அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, "ஆமாம், என்னை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னு" சொல்லும்போது, "எனக்கு பணக்காரங்களே பிடிக்காது, நான் பணக்காரங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது இவன் ஹீரோ சொல்கிறான், "நான் பணக்காரன்னு சொல்லி யார் சொன்னா? நான் பணக்காரன்லாம் கிடையாது, நான் ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக ஒர்க் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன்னா இவளுக்கு இப்போ தங்க ஒரு வீடு வேணும், அண்ட் அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க இவ ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் மேரேஜ்லாம் ஆகிடுது. ஹீரோ வந்து அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்கிறான், "இனிமேல் நீ தான் என்னோட கசின், செக்ரட்டரி கிடையாது, ஹீரோயின் முன்னாடி நீ கசினாக தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் பெரிய பெரிய கார்லலாம் வராது, நார்மலான டப்பா காரில் தான் என்னை வந்து பார்க்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "பாஸ் ஏன் பாஸ் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் ஒரு காரணம் உண்டா, உங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டப்பா காரில் தான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அங்கே வந்து ஒரு ஹவுஸு, அந்த ஹவுஸ் ரெண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ரெண்ட் வந்து 2800 அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. "இவ்வளோ ரெண்ட்டா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எதுக்கு கவலைப்படுற, நான் சம்பாரித்து நான் கட்டுற ரெண்ட்டு, நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஆனால் அது ரெண்டட் ஹவுஸ்லாம் கிடையாது, அவனோட சொந்த ஹவுஸ் தான். அப்போ ஹீரோயின் ஹீரோவோட செக்ரட்டரியை பார்த்து கேட்குறா, "நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஹீரோ எங்கே வேலை செய்கிறாரோ அங்கேயே தான் நானும் வேலை செய்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நெக்ஸ்ட் சீன் இவங்க நைட் ஆகுது. ஹீரோயினோட பொண்ணுக்கு வந்து என்னதுன்னா, ஹீரோயினும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் தூங்கணும். ஆனால் ஹீரோயின் வந்து அவள் பொண்ணு கூடயே தூங்குறான். இது அவளுக்கு பிடிக்கல. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, "அம்மா என் கூட வாங்க, வந்து தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா கூட படுக்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் படுக்க வச்சுட்டு அவள் வெளியில் வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறான்னா, "இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு க்யூட்டான தம்பி கிடைக்கும், இல்லை தங்கச்சி கிடைக்கும்ன்றா." இந்த ஜென்ரேஷன் பசங்களாம் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு. காலையில் பார்த்தா இவன் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்கா. "என்னம்மா இன்னைக்கு உன் உடம்புல ஒரு மாதிரி கட்டை மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு ஏஞ்சிட்டு பார்த்தா ஹீரோவை வந்து அவள் உட்காந்து ஹக் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே ஷாக்கு. "நீ எப்படி என் பக்கத்தில் வந்து" அப்படின்னு சொல்லும்போது, "அதை நான் தான் கேட்கணும், என் கூட படுக்க அவ்வளோ ஆசையா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். "இங்கே பாரு, உன்னை வெறும் மேரேஜ் தான் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உன்னை இன்னும் மேரேஜ் நான் பண்ணிக்கல, என்னோடய பொண்ணுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறா.
சீன் காலையில் ஹீரோயின் சமைச்சிட்டு ஹீரோவை கூப்பிட்றா. ஹீரோ கேட்குறான், உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்பா நீ சரியான லூஸா, நாங்கள் நூடுல்ஸ் கடை தானே வச்சுருந்தோம், அப்போ எங்கள் அம்மாவுக்கு எப்படி சமைக்க தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பாத்திரம் தான் கழுவ பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாஷ் பண்ணுறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி அவளுக்கு வந்து ஒரு வெயிட்ரஸ் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகிறான், இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நான் ஒரு வெயிட்ரஸாக ஒர்க் பண்ண போகிறேன், நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹீரோவும் அதே இடத்துக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கான். அங்கே உட்காந்து கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே அவளுக்கு வந்து வேலை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி யூனிஃபார்ம் மாற்றிட்டு இந்த பீர் வந்து 100வது நம்பர் ரூமில் போய் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லும்போது அவள் போகிறா. அங்கே போனால் வந்து ஹீரோ இருக்கான். ஹீரோ பார்த்து ஷாக்கு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல நான் ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா காசு தரேன், நீ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணினா உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து குடித்தேன், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லும்போது, என்னது என்னோடய ஹஸ்பண்டை காசு கொடுத்து குடிக்க சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இவளுக்கு கடுப்பாயிட்டு இவ உள்ளே வந்து என்ன பண்ணுறான்னா உங்கள்கிட்ட சொல்கிறா, என்ன நீங்கள் உங்களுக்கு இப்போ குடிக்கணும் தானே, இவருக்கு பதிலாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வைன் ஃபுல்லாக குடிச்சிடுறா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, நீ வா இனிமேல் இங்கெல்லாம் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் யூனிஃபார்மை கழட்டிட்டு அங்கே கீழே இருக்கிற ஒரு வெயிட்ரஸ் கிட்ட கொடுத்துட்டு போகிறா. இனிமேல் நாங்கள் 2 பேரும் இங்கே வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அந்த பொண்ணுக்கு ஷாக்கு, என்னது இவ்வளோ பெரிய ஆள் இங்கே வேலை பார்க்குறாரா வெயிட்ரஸை என்னிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷாக்காக பார்க்குறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ எனக்கு இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா சரியான லூஸாக இருப்பா போல், மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த வேலைக்கு போகிறா. அங்கே இருக்கவங்களா ஒரே நாத்தம், இந்த பொண்ணு முதல்ல உள்ளெல்லாம் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக லுக்கெல்லாம் விட்டுட்ருக்காங்க. அப்புறம் இவள் உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு போய் பார்த்தா அங்கே அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சீட் பண்ணால அந்த பொண்ணு அங்கே இருக்கா. ஒரே ஆட்டிடியூடோடு இருக்கா. இவள் கடமை என்ன, இவள் இன்டர்வியூக்கு வந்திருக்காள். ஸோ அவள் கடமையை பார்க்குறா. இந்த மாதிரி நான் டிசைனிங்லாம் நல்லா பண்ணுவேன், எனக்கு டிசைனர் வேலை அப்படி தேவை அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு ஓவராக பண்ணுறா. இங்கே பாரு ஒழுங்கு முறையதே கிளம்பிடு, நீ இனிமேல் இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக மிரட்டுறா. இப்படியே பேசிகிட்டு இருக்கவங்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வருது. 2 பேரும் முடிய பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் அவரோட பொண்ணும் வந்து ட்ராயிங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோயின் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதறி அடித்து ஓடி வராங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு குட்டி பசங்க காமிக்கிறாங்க. சரியாக ஒரு 3 குட்டி பசங்க இருப்பாங்க போல். இதுதான் நம்ம அப்பா வேலை பார்க்குற கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 3 பசங்களும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தத்தெடுத்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த குட்டி பசங்களுக்கு வந்து வித்தியெல்லாம் காமிச்சு சொல்லி கொடுத்து தப்பு நான் தான் பண்ணேன், என்ன தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அவரே பிடிச்சி திட்டிக்கிறாரு. சும்மாவே இருக்க மாட்டாங்க போல், அப்பப்போ அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி தான் இங்கே எங்கேயாச்சும் ஓடி போயிருக்குங்க, போய் கண்டுபிடிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அனுப்பி விடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் கையில் கட்டு விழுந்திருக்கு. ஐயோ கை என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த அடி வாங்கின பொண்ணு வெளில வர. பார்த்தா அவள் கழுத்து காலி எல்லாத்தையும் உடச்சி விட்ருக்காங்க நம்ம ஹீரோயினை. அப்போது அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கத்துறான், எப்படி என்னோடய ஒய்ஃபை இப்படி போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து பதில் கடிச்சு விட்றான், என்னோடய ஒய்ஃபை நீ எப்பட்றா இப்படி பேசுவேன் சொல்லிட்டு. 2 பேரும் அடி வாங்கிட்டு செம்மையாக நம்ம ஹீரோயினும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. நடுவில் வர இந்த பொண்ணு என்னோட அம்மாவை போட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் இவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அந்த 3 பசங்களும் வந்துட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயினும் பாவம் பார்த்து தான் பில் கட்டுவா. பார்த்தா ஆனால் இந்த பசங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடுறாங்க. ஹீரோவும் இந்த பசங்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டு இறங்கிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவரோட பொண்ணு ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கா, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஸ்கூலுக்கு போகிறா. அந்த ஸ்கூலில் ஹெச்எம் மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹீரோயின் எங்கே வேலைக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் இந்த மாதிரி டிசைனராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ எங்கே வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போது அப்பா வேலை செய்யலை, அம்மா மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கூலில் சீட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து, இங்கே பாருங்கள் ஃபீஸ்லாம் நாங்கள் கட்டிடுவோம், நீங்கள் அது கவலைப்படாதீங்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு பணக்கார லேடி வரா.
அவங்களுக்கு மட்டும் வெல்கம்லாம் செம்மையா பண்றாங்க. அதுக்கப்புறம் பணக்காரங்க தெரிஞ்சோனே, "உங்களுக்கு இதோ சீட்டு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சீட்லாம் குடுக்குறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து ஏதோ பேசிறா போல. அட்மிஷன் வாங்க பையன் வந்து ரொம்ப சண்டைலாம் போடுறான். இப்படி இங்கேயும் ஒரு சண்டை வந்துருது. ஹீரோ வந்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டா வந்திருப்பாரு. அந்த ஸ்கூல் வேற எந்த ஸ்கூலும் இல்ல. இப்ப ஹீரோயின் இருக்கிற ஸ்கூல் தான். அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி ஹீரோயின் இந்த மாரி இந்த ஸ்கூல்ல சண்டை போடுறா சொல்லிட்டுன்னு. அவன் டக்குன்னு வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா வந்து அந்த 3 பசங்களும் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சண்டையில மாட்டியிருப்பாங்க போல. ஸோ இந்த பணக்கார பொம்பள வந்து நம்ம ஹீரோயின அடிக்கலான்னு சொல்லி வரும்போது, ஹீரோ காப்பாத்திர்றான். காப்பாத்திட்டு அந்த பணக்கார பொண்ண வந்து அடிச்சு விட்டுர்றான். "என்னோட ஒய்ஃப் கிட்டயே இப்படி நீ பிஹேவ் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூல் பிரின்சிபலும் சேர்ந்து அந்த அட்மிஷன் எடுத்துட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவள போட்டு அடிச்சிடுறாரு. "உன்னலாம் போய் நான் இந்த ஸ்கூல்ல வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, ச்சீ!" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஹீரோயினுக்குலாம் ஒரே ஷாக்கு. "என்னடா இவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? இவனுக்கு அவ்வளோ மரியாதை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவ ஷாக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த பிரின்சிபல் வந்து ஏதோ சொல்ல வரான். சொல்ல வரதுக்குள்ளே ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. இத வந்து அந்த 3 குட்டி பசங்களும் கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த குட்டி பசங்க கேட்டிருக்காங்க. இந்த மாரி "உங்க வீட்ல நான் கொஞ்சம் தங்கிக்கிறோமே நாங்க 3 பேர்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு மனசு இல்ல நோன்னு சொல்றதுக்கு, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களையும் அவங்களோட பசங்க ஆக்சுவலி அது அவங்களோட பசங்க தான். அவங்களோட பசங்க மாரி பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா குளிப்பாட்டி, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுனால அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்ப ஹீரோ தான் வந்து ஹீரோயின தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிடுறாரு. காலையில ஹீரோயின் ஏஞ்சி வந்து பார்த்தோன்னே 4 பசங்க 4 பசங்களும் வந்து விதவிதமா வந்து ட்ரெஸ்ஸு, ப்ரஷ்ஷு எல்லாத்தையும் ரெடியா எடுத்துகிட்டு வந்து, "அம்மா நீங்க சீக்கிரமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து குட் மார்னிங் சொல்லுதுங்க. சீன்ல ஹீரோ வந்து பசங்களோட தனியா இருக்கும்போது அவர் சொல்றாரு, "இந்த மாரி நான் பணக்காரன்டா. உங்க அம்மாவுக்கு பணக்காரங்க பிடிக்காததுனால தான் நான் ஏழையா நடிச்சிட்டுருக்கேன். உங்ககிட்ட மட்டும் இந்த உண்மைய சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது கார்ல வந்து முட்டிடுறாங்க. ஏன்னா ஒரு வயசானவர காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் ஹீரோக்கு கேட்டு ஷாக் ஆயிட்டு அவன் அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல வந்து பார்த்தா வந்து ஹீரோயின் கத்திட்டு இருக்கா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு ஹீரோவ ரொம்ப பிடிக்கும் போல. "யோவ்! ஒழுங்கா பார்த்து நடந்து வர மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த தாத்தாவ திட்ட, "நான்லாம் ஒழுங்கா தான் வந்தேன். ரெட் சிக்னல் எதுக்கு போட்டிருக்காங்க? நிற்கிறதுக்கு தானே. நீ நிற்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் பதிலுக்கு கத்துறாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டு கடுப்பாயிட்டு அந்த தாத்தாவையும் ஹீரோயினையும் போட்டு அடிச்சிடுறா. அப்போ அங்க ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையும் அந்த தாத்தாவையும் காப்பாத்தி கொண்டு போறாரு. "அது என்னோட தாத்தா. உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும். அதனால தான் நான் கத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, "நீ என்ன மறந்துட்டியா?" அந்த பொண்ணு கேட்க நம்ம ஹீரோ காதுலே வாங்காம அப்படியே நிக்க, இவர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணோட தான் மேரேஜ் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஷாக்கு. ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோயின தெரியும் போல. அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் நடக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின மயக்க போட்டு படுக்க வச்சது இவ தான். இவ வந்து "இவங்களுக்கு 4 குழந்தைங்க பொறந்ததே" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "எங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி அந்த 4 குழந்தைங்களும் இவ கையிலுக்கு வந்தது? 3 குழந்தைங்கள தான் நம்ம தூக்கி போட்டுட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தா வந்து அவரோட கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோயினும் உள்ள போயிடுறாங்க. போனதுக்கப்புறம், "வாடா தம்பி அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ! தாத்தா அவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவளுக்கு பணக்காரங்கன்னா பிடிக்காது. அதனால தான் நான் ஏழையா நடிச்சிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வேலைக்கு போறா. வேலைக்கு போம்போது, அங்க அந்த ஆக்சிடென்ட் பண்ணால, அவ பேரு லீ. லீயும் அதே இடத்துக்கு கம்பெனிக்கு வேலைக்கு வரா. அவ வந்து பெரிய ஓனர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளும் ஒரு நார்மலான எம்ப்ளாயியா வரா. எல்லாரும் அவள வெல்கம் பண்ண, பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து ஹீரோயின பார்த்து கேட்குறா, "இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் தெரியும். என்னோட ஹஸ்பண்ட் அவளுக்கு தெரியும் போல. ரொம்ப க்ளோஸா நடந்துக்க ட்ரை பண்றா" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா இந்த காலத்து பொண்ணுங்கலாம் இப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லீயும் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டும் ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினோட கம்பெனியில இந்த மாரி சைனீஸ் ட்ரெடிஷ்னல் டிராயிங் வரையிற மாரி ஒரு டிசைனிங் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் அந்த லீவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த லீ சொல்றா, "நான் ரொம்ப வருஷமா இதில எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். எனக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எங்க வீட்டு பரம்பரையா இதான் பண்ணிட்டுருக்கோம். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே சைனீஸ் ட்ரெடிஷ்னல் டிராயிங் தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா.
அவ சும்மா பேருக்கு சொல்றா, நம்பளனா என் வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் பேக் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு வராங்க. அப்போ அவ அதுக்குள்ளேயே அவளோட பசங்களுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாரி வீடு ஃபுல்லா வந்து சைனீஸ் ட்ராயிங்கா ஒட்டி வைங்கப்பா. உங்க அப்பா கிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணி ஒட்டி வைங்க அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் அவ அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வேற ஏதோ கதவ திறக்க ட்ரை பண்றா. ஆனா கதவ திறக்க முடியல. அவ மனசுல நினச்சுக்கிறா, பசங்கள தயவு செஞ்சு கதவ திறந்துராதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லீ சும்மா இல்லாம, "இரு, உனக்கு தான் கதவ திறக்க முடியலல்ல, நான் வந்து கதவ உடைக்கிறவர கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் பண்ணி கூப்பிடுறா. அவனும் வந்து வீட்டு கதவ உடைக்கலான்னு வரும்போது, அந்த வீட்டுக்கு எதிர்க்க வீடு தான் நம்ம ஹீரோயினோட வீடு. அந்த பசங்க கதவ திறந்துட்டு, "என்னம்மா உங்களுக்கு வீடு எதுன்னே மறந்து போயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ குடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா 4 பக்கமும் சைனீஸோட அ ட்ரெடிஷ்னல் ட்ராயிங் தான் இருக்கு. அந்த ஹெட் ஆஃப் பாஸ்க்கு வந்து அது ரொம்ப புடிச்சு போயிடுது. அத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணு லீ சொல்றா, "இதெல்லாம் ஒரு ட்ராயிங்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி கேவலமா பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினோட வீட்ல வந்து செஃப்லாம் இருக்காங்க. சைனீஸ் செஃப்லாம். அவங்களாம் விதவிதமா சமைச்சுலாம் போட, அந்த பாஸுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு, ஹீரோயின் தான் அந்த டிசைன பண்ண சொல்லிட்டு ஹீரோயின் கையில அந்த பொறுப்ப குடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தாத்தாவ பார்க்கலான்னு சொல்லி வரா. கதவ திறந்தா அங்க ஹீரோ இருக்கான். ஹீரோ வந்து நடிக்கிறான். "நானும் இங்க வேலை பார்க்குறேன் தாத்தாவோட" அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு உள்ள வந்து, "இந்தா தாத்தா இந்த ஏப்ரான போட்டுக்கோ. ஹீரோயின் உள்ள வரா. அவ முன்னாடி நடிச்சுக்கோ நீ குக்கு மாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வரா. வந்து அப்படியே பசங்களெல்லாம் பார்க்குறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட கம்பெனியில வந்து ஹீரோயினுக்கு ஒரே செம்மையான பேர் வந்துருது. இந்த மாரி ஹீரோயின் தான் வந்து கம்பெனிக்கு நல்ல பேர்லாம் வாங்கி குடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. இத கேட்டு அந்த லீக்கு ஒரே கடுப்பு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்லாம் சொல்றா. அவளுக்கு ஹீரோவ நெனச்சு ஒரே ஞாபகம்லாம் வருது. ஹீரோ வந்து அவனுக்கு சின்ன வயசுல சாப்பாடுலாம் வாங்கி குடுத்துருக்கான் போல. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்ருக்கா இவ. நெக்ஸ்ட் சீன் தாத்தா பேரன் பேத்திக்காக செம்மையா சமைச்சு வச்சிருக்காரு ஹீரோயினும். அதுக்கப்புறம் அந்த பசங்களையும் கூப்பிடுறாரு. அப்போ அங்க அந்த லீ பொண்ணு வந்துட்டு அந்த தாத்தாவ போட்டு அடி அடி அடிக்கிறா. அடிச்சுட்டு அந்த சாப்பாடெல்லாம் கீழ கொட்டிர்றா. அப்போ அங்க ஹீரோ வந்து தாத்தாவ காப்பாத்துறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் புடிச்சு நல்லா திட்டி விட்டுர்றான். அந்த தாத்தாவும் சும்மா இல்லாம இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்த மாரி ஆளு, எந்த மாரி கம்பெனில வேலை செய்றான், எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உளறிர்றாரு. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டு அவளுக்கு ஷாக்கு. ஹீரோ இவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த பொண்ணு முன்னாடி மட்டும் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாரி கொஞ்சம் நடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிடுறா. போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல ஒரே கடுப்பா போயிடுது. கடுப்புல என்ன பண்றான்னா, "பேசவே மாட்டேங்கிறா, நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா சும்மா நடிக்கிறாரு. "எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு. இந்த மாரிலாம் பண்ணாதம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "சரி தாத்தா இங்கேயே இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட்டு தூங்க போறாங்க. தூங்க போகும்போது கூட தாத்தா வந்து, "நீங்க 2 பேரும் ஒண்ணா தான் தூங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த மாரி குடிக்கிறதுக்கு பால்லாம் குடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோவ தள்ளி விடுறா. "நீ கீழ தான் படுக்கணும்" அப்படின்னு சொல்லி தள்ளிலாம் விடுறா. ஆனா தாத்தா அந்த பால்ல ஏதோ கலந்திருக்காரு போல. வெறும் ஹீரோயின் மட்டும் தான் குடிச்சிருக்கா. அவளுக்கு உடம்புலாம் ஒரு மாரி ஆகி 2 பேரும் அந்த நைட்ட ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஃபேமிலி ஃபுல்லா பார்க்ல இருக்கும்போது, அப்போ ஹீரோயினோட பொண்ணு வந்து அ ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அம்மா. அவ வந்து கடத்திட்டு போறா. இந்த மாரி "பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதும்மா, இங்க கொஞ்சம் வா" அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் குடுத்து ஏமாத்திட்டு கூட்டிட்டு போறா. அப்பதான் அங்க இருக்க ஒரு பையன் நோட் பண்றான். நம்ம தங்கச்சிய காணோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் ரியலைஸே பண்றா அவளோட பொண்ண காணோம்னு சொல்லிட்டு. எல்லாரும் தேடுறாங்க. தேடும்போது தான் தெரியுது அந்த லீயும், அதுக்கப்புறம் ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டும் 2 பேரும் பிளான் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. லீக்கு வந்து இப்போ ஹீரோ வேணும். ஸோ அதனால மிரட்டுறா. இப்போ ஹீரோவ வந்து என்ன சொல்றான்னா, "நீ அவள டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படி இப்படிலாம் சொல்லும்போது ஹீரோ சொல்றான், "என்னால முடியாதுன்னு" சொல்றா. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்னோட பொண்ண விட்டுரு. என்ன வேணா பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "சரி நீ இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு இழுத்து அவ கழுத்துல வந்து கத்திய வச்சிடுறா. வச்சதுக்கப்புறம் ஹீரோவ சொல்றா, "நீ இப்போ ஹீரோயின விடணும்னா, நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லும்போது, அவன் எதுவுமே பண்ணாம அப்படியே நிக்கிறான். இப்பவே தெரியுது அவனுக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லன்னு சொல்லிட்டு இவ சிரிக்கிறா. அப்பதான் வந்து ஹீரோ டக்குன்னு என்ன பண்றான்னா, முட்டி போடுறான். சாரின்னு சொல்லி முட்டி போடும்போது, ஹீரோயின் வந்து "முட்டி மட்டும் போட்றாத" அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. எவ்ளோ தைரியம் இருந்தா அவனுக்கு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றியாடி அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கடுப்பாயிட்டு, கத்தி எடுத்து இவ குத்தலான்னு சொல்லி வரும்போது, அங்க வந்து சுத்தி சாமியாருங்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு ஹீரோயின காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துனதுனால என்ன ஆயிடுதுன்னா, இவ தெரியாம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட கத்தியால குத்திடுறா. அவ அப்படி குத்துனனால அவனும் மயக்க போட்டு கீழ விழ, ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. இவ குத்துனதுனால இவள வந்து ஜெயில்ல போட்டுடுறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது கைஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் ட்ராமால பார்க்குறேன். பாய்.